வணக்கம். மீடியா 24 தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. இந்திய அளவில் நடைபெற்ற யோகா போட்டியில் சாம்பியன்ஷிப் பட்டம் பெற்று கோவை வந்த மாணவி ஹரிணிக்கு கோவை விமான நிலையத்தில் ஹரிணியின் உறவினர்களும் அவரது தந்தை SVG நிவாஸின் நண்பர்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். உத்தரகாண்ட் மாநிலம் ஹரித்வார் மாவட்டத்தில் உள்ள ரூர்கி பகுதியில் செயல்பட்டு வரும் கோர் யூனிவர்சிட்டி விளையாட்டு அரங்கில் யுனிவர்சல் யோகா ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் இந்தியா சார்பில் நேஷனல் யோகா ஸ்போர்ட்ஸ் சாம்பியன்ஷிப் 2024ற்கான யோகா விளையாட்டுப் போட்டிகள் ஜூன் 29, 30, 2024 ஆகிய 2 நாட்கள் நடைபெற்றது. இந்திய அளவில் நடைபெற்ற இந்த யோகா ஸ்போர்ட்ஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் 17 மாநிலங்களில் இருந்து 800க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இதில் தமிழகத்தில் இருந்து 5 மாணவிகள் மட்டுமே பங்கேற்றனர். இதில் கோவை மாவட்டம் கோவை விளாங்குறிச்சியில் செயல்பட்டு வரும் RJ மெட்ரிகுலேஷன் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவி ஹரிணி இந்திய அளவில் நடைபெற்ற யோகா ஸ்போர்ட்ஸ் சாம்பியன்ஷிப் ஸ்போர்ட்ஸில் முதல் பரிசு பெற்று சாம்பியன்ஷிப் பட்டம் பெற்றார். யோகாவில் சாம்பியன்ஷிப் பட்டம் பெற்ற ஹரிணி தனது தந்தை SVG நிவாஸ், தாய் பிரியா நிவாஸ் ஆகியோருடன் கோவை விமான நிலையம் வந்தடைந்தார். அங்கு நீண்ட நேரமாக காத்திருந்த ஹரிணியின் உறவினர்களும் தேசிய உரிமைகள் கழகத்தின் தேசிய செயலாளர் முனைவர் மா. சீனிவாசன், வழக்கறிஞர் யுவராஜ், குணசேகரன், நாகராஜ், சிவக்குமார் மற்றும் நண்பர்கள் ஹரிணிக்கு மலர் கொத்து கொடுத்தும் சால்வை மற்றும் சந்தன மாலை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்து வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவித்தனர். அதனை மகிழ்வுடன் ஏற்றுக்கொண்ட ஹரிணியும் அவர் குடும்பத்தாரும் வரவேற்பு அளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார்கள். அதன் பின்பு ஹரிணி மற்றும் ஹரிணியின் தந்தை SVG நிவாஸ், தாய் பிரியா நிவாஸ் ஆகியோர் கோவை விமான நிலையத்தில் டிஜிட்டல் மீடியா செய்தியாளர்களுக்கு சிறப்பு பேட்டி அளித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் தேசிய அளவில் நடைபெற்ற யோகா போட்டியில் சாம்பியன்ஷிப் பட்டம் பெற்ற தமிழகத்திற்கும் கோவைக்கும் குறிப்பாக RJ மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கும் பெருமை சேர்த்த ஹரிணிக்கும் ஹரிணியின் யோகா மாஸ்டர் கார்த்திகா ஆகியோருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் குவிந்து வருகின்றன என்பது நிதர்சனமான உண்மையாகும்.
வணக்கம்ங்க. என் பொண்ணு தான் ஹரிணி. ஆர்ஜே மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் 7th படிக்கிறாப்புல. லாஸ்ட்டு 2 இயர்ஸாக வந்து இதில் ரொம்ப யோகாவில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறாப்புல. இது வரைக்கும் டிஸ்ட்ரிக்கு ஸ்டேட்டுன்னு சொல்லி பல ப்ரைஸ் வாங்கியிருக்காப்புல. இந்த டைம் எங்களுக்கு ஒரு நேஷ்னலில் ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அது உத்தரகாண்டில் நடந்த ஹரித்வாரில் நடந்த மீட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம். இப்போ நேஷ்னல் மீட்டில் கிட்டத்தட்ட 17 ஸ்டேட்டு கலந்துருந்தாங்க. அதில் இப்போ பாப்பா வந்து சப் ஜூனியர் கேட்டகரியில் ஃபஸ்ட்டு பிளேஸ்மெண்ட் அடிச்சிருக்காப்புல. அது போக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகிறோம் லெவலில் இருக்காப்புல. அடுத்தது இன்டர்நேஷ்னலுக்கு வந்து அவங்களே இது பண்ணி எங்களை கூப்பிட்டு போகிறதா சொல்லியிருக்காங்க. எல்லோரும் இதுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கும் மிக்க நன்றி. இதற்காக எல்லா உதவி அவங்க யோகா பிடி மாஸ்டர்லேருந்து அவங்க ஸ்கூல் வரைக்கும் எல்லாத்துக்குமே எங்களுடைய மிக்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த ஸ்போர்ட்ஸில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துக்கிட்டாங்க? இந்த இதில் கிட்டத்தட்ட ஒரு 800 ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துருப்பாங்க. ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு எங்களுக்கு கடைசி வரைக்குமே. ஏன்னா நார்த் இந்தியன் அங்கே போய் நாங்கள் இங்கேருந்து லாங்குவேஜ் ப்ராப்ளத்தில் மொத்தமாக இங்கே தமிழ்நாட்டிலேருந்து 5 பேர் தான் நாங்கள் செலக்ட் ஆகி போயிருந்தோம். அங்கே லாங்குவேஜ் ப்ராப்ளத்தில் எங்களுக்கு ரொம்ப ரிஸ்க்காக இருந்துச்சு இது பண்ணுறதுக்கு, காம்படிஷன் அட்டன் பண்ணுறதுக்கு. பட் இருந்தாலும் நாங்கள் பாப்பாவுடைய டேலண்ட்டுனால ரிஸ்க் எடுத்து அவள் ஃபஸ்ட்டு பிளேஸ்மெண்ட் வாங்கிட்டா. அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பாப்பா எத்தனை வருஷமாக அந்த யோகா பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க? லாஸ்ட் 2 இயர்ஸாக தான் பாப்பா வந்தா. பட் ஷார்ட் பீரியட்லேயே அவன் நல்லா பிக்கப் பண்ணிக்கிட்டா இதை. இப்போ இங்கே டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் சரி, ஸ்டேட் லெவலில் எதில் போனாலுமே அவள் பிளேஸ்மெண்ட் அடித்து வச்சுருக்கா. என் பேர் ஹரிணி ஆண்டி. ஆர்ஜே மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் நான் 7th படிக்கிறேன். நான் வந்து நிறைய ஸ்டேட்ஸ்லேயும் டிஸ்ட்ரிக்ட்லேயும் நிறையா ட்ராஃபி எல்லாம் வாங்கியிருக்கேன். ஒரு டைம் எங்களுக்கு வந்து நேஷ்னல் லெவல் இது கிடச்சிருந்துச்சு. அதுக்கு வந்து நாங்கள் செலக்ட் ஆகிருந்தோம். அங்கே போய் நான் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் அடித்து, அதுக்கப்புறம் சாம்பியன்ஷிப்லேயும் ஃபஸ்ட் ப்ளேஸ் அடித்தேன். யோகா டீச்சர் யாருமா? கார்த்திகா. எத்தனை வருஷமா யோகா பண்ணிட்டு இருக்கீங்க? 2 வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டேட் லெவலில் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா இது வரைக்கும்? நிறைய டைம் பண்ணியிருக்கேன். டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஸ்டேட்லேயும் நிறைய டைம் பண்ணியிருக்கேன். இந்த தடவை நேஷ்னலில் கிடச்சனால நேஷ்னல்லையும் ஃபஸ்ட் அடிச்சிட்டேன். நேஷ்னல் ப்ரைஸ் அடிச்சிருக்கீங்க. உங்கள் யோகா டீச்சருக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என்னை சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி. உங்கள் பேரண்ட்ஸு எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க? எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பி இல்லையா? ஆமாம். இந்த காம்படிஷன் எப்படி இருந்துச்சு? காம்படிஷன் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. இருந்தாலும் நான் எப்படியோ கஷ்டப்பட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டேன். ஓகேங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா பாப்பா வந்து நேஷ்னல் லெவலில் செலக்ட் ஆகிருக்கா. பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ கேண்டிடேட்ஸ் இருந்தாங்க. அந்த அவ்வளோ கேண்டிடேட்ஸில் இவள் வந்து வின் ஆவான்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. பட் இருந்தாலும் அவளோட ஒரு முயற்சியாலையும் அவளோட இதனாலையும் அவள் வந்து ஃபஸ்ட் ப்ளேஸ் அடிச்சிருக்கா. இதே மாதிரி நிறைய குழந்தைகள் வந்து நிறைய திறமைகளோடு இருக்காங்க. அதை வந்து கவர்மெண்ட் வந்து ஊக்குவிச்சு அவங்கள வந்து மேலும் மேலும் வேர்ல்டு லெவலில் அவங்கள வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து பாப்பா இந்த அளவுக்கு வந்ததுக்கு நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். மீடியா 24 தமிழ் செய்திகளுக்காக கோவையிலிருந்து தலைமை செய்தியாளர் அதிரடி காளிதாஸ்.